Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பிள் வச்சு 5 மினிட்ஸ்லயே ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஆப்பிள் அல்வா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நடுவுல நான் கொடுத்திருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஆப்பிள் அல்வா சூப்பரா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க ஆப்பிள் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்பிள் அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 5 ஆப்பிள் எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணி துருவி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது, நல்லா துருவி வச்சுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்கும். சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும். அப்புறம் ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். 4 திங்ஸ் தான் தேவைப்படும். இதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் நெய்ல 1 ஸ்பூன் நெய்யை மட்டும் இப்போ சேர்க்கிறேன். முந்திரி வறுக்கிறதுக்கு மட்டும். இதுல எடுத்து வச்சிருக்க முந்திரியும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ முந்திரியை மட்டும் எடுத்து மாத்திக்கிட்டேன். அதுல நெய் இருக்கு கொஞ்சம். அதுலயே நம்ம துருவி வச்ச ஆப்பிளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆப்பிள் லைட்டா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்க்கிறேன். இப்போ ஆப்பிள் நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரையும் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியா வர மாதிரி இருக்கும். அது அப்புறமா திருப்பி நம்ம அல்வா பதத்துக்கு வந்துடும். அப்புறம் நீங்க இதுல பால் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நீங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. பால் பவுடர் இல்லைன்னா திக்கா ஒரு 1/2 கிளாஸ் பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது ரெண்டுமே இல்லாம இப்படியே கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நான் 2 ஸ்பூன் இன்னைக்கு சேர்க்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மிச்ச நெய்யும் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துருக்கோம். மிச்சம் இப்ப சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கம்மியா யூஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். அதனால கம்மியா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆப்பிள் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கூட ஆகல, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இப்போ வாங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பிள் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு.
அதே டைம் நல்லாவும் இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு ஆப்பிள் அல்வா. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பை.